ஹாய் காய்ஸ், எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சாட்டர்டே வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம வந்து ஹாட் சாக்லேட் வச்சு சின்ன பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச மாதிரியான டேஸ்டி அண்ட் ரொம்பவே சாஃப்டாக இருக்கிற ஒரு ஜெல்லி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வித்தவுட் எனி டிலே எப்படி செய்யலாம்ன்றதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நான் 4 டேபிள் ஸ்பூன் ஹாட் சாக்லேட் வந்து சேர்த்துக்கிறேன். அதில் கொஞ்சமாக பால் சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். நான் வந்து பாயில்டு மில்க் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கட்டியே இல்லாத மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பேனில் 1.5 கப் அளவுக்கு நார்மல் பால் சேர்த்துக்கிறோம். இது வந்து நான் கொதிக்க வைக்காமல் எடுத்துருக்கிற பால். பாயில்டு மில்க் இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. அது எப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொதிக்க வருதோ அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அகர் ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து ஃப்ரெஷ்ஷான அகர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பவுடர்ட் அகர் வாங்கினா கூட பிரச்சனை இல்லை. ஆனால் ரொம்பவே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா அகர் ஆட் பண்ணிக்கோங்க. அகர் வந்து ஃபுல்லாக கரையணும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து சர்க்கரை ஆட் பண்ண போகிறீங்க. நீங்கள் வந்து அகர் கரைய வைக்காமல் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாப்பிடும்போது நடுவில் வந்து நல்லா இருக்காது. அது எல்லாமே நல்லா கரைஞ்சிடணும். இந்த மாதிரி கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்துருக்க குவான்டிட்டிக்கு அளவுக்கு சர்க்கரை சேர்க்க போகிறோம். நான் எடுத்துருக்கிற பாலுக்கு வந்து நான் 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்க்க போகிறேன். நீங்கள் வந்து நிறைய பேருக்கு செய்கிறீங்க அப்படின்னா குவான்டிட்டி அப்படி டபுள் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இந்த ரெசிபி மொத்தமே லோலேருந்து மீடியம் ஃப்ளேம்குள்ளே வச்சு தான் வந்து செய்ய போகிறீங்க. நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அகர் வந்து சீக்கிரமாகவே கட்டியாயிடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து நினச்ச ஷேப்பில் பண்ண முடியாது. அதனால் இது ஒரு கொதி வந்தோடனே நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் வச்சு மூடிடுங்க. அப்போ தான் வந்து நமக்கு அது கட்டியாகாமல் இருக்கும். நமக்கு பால் சூடாகவே இருக்கணும். ஸோ ஒரு கொதி வந்தோடனே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இப்போது நெக்ஸ்ட்டு நான் வந்து ஹாட் சாக்லேட்கான லேயர் பண்ண போகிறேன். அதுக்கும் அதே ப்ராசஸ் தான். இதில் ரொம்பவே முக்கியமான ஒரே விஷயம் வந்து உங்களுக்கு அகர் நல்லா கரையணும். அகர்னால் தமிழில் கடல் பாசி அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஹாட் சாக்லேட் வந்து சேர்க்க போகிறோம். நான் வந்து ஹாட் சாக்லேட் இருந்ததால் அது சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட காஃபி பவுட்ரு இருக்குன்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து கஸ்டர்ட் பவுட்ரு கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் தான் வச்சு செய்யணும். அதனால் அது மறந்துடாதீங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஹாட் சாக்லேட் பாலில் சேர்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முறை கலந்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இதில் எதுவுமே வந்து உங்களுக்கு கட்டியே வரக்கூடாது. ஏன்னா அது சீக்கிரமாகவே கட்டியாயிடும் நமக்கு கடல் பாசி. அதனால் இதுவும் ஒரு கொதி வந்தோடனே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது நான் இந்த மாதிரி ஒரு மோல்டில் தான் வந்து பண்ண போகிறேன். உங்களுக்கு வேறு எதுனா பிளேட்டில் கூட பண்ணணுன்னா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் பிளேட் வந்து நல்லா குழியாக இருக்கணும். நான் வந்து பட்டர் வந்து யூஸ் பண்ணி லைட்டாக அப்ளை பண்ணியிருக்கேன். ரொம்பலாம் தேவையில்லை, லைட்டாக அப்ளை பண்ணால் போதும். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஹாட் சாக்லேட்டோட லேயர் ஒரு கப். ஹாட் சாக்லேட்டோட பால் பார்த்திங்கன்னா இன்னும் சூடாகவே இருக்கும். நீங்கள் வந்து அந்த நார்மல் ஒயிட் அகரும் வந்து சூடாக இருக்கணும். இந்த சாக்லேட் லேயரும் சூடாக வச்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த ஃபர்ஸ்ட் லேயர் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டதுக்கப்புறமா மேலே ஒரு தின் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகியிருக்கும். ரொம்ப ப்ரெஸ் பண்ணிடாதீங்க, உள்ளே போயிடும். அதனால் மேலே இருக்கிற லேயர் மட்டும் தொட்டு பாருங்கள். கொஞ்சம் ஃபார்ம் ஆகிருந்தால் நெக்ஸ்ட் லேயர் வந்து ரொம்ப பொறுமையாக போடுங்க. ஏன்னா அகர் வந்து ரொம்பவே சாஃப்டாக வரக்கூடிய ஒரு ஜெல்லி ரெசிபி. அதனால் ரொம்பவே பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். இந்த மாதிரி நான் ஒரு லேயராக போடுறதால டைம் ஆகுது. நீங்கள் ஒரே ஸ்டெச்சில் கூட வெறும் காஃபியோ இல்லை கஸ்டர்ட் பவுடர் வச்சு செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரே டைம்லேயே வந்து அந்த பவுலில் போட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு விட்டுட்டிங்கன்னா அது நல்லா கட்டியாயிடும். நான் லேயராக பண்ணுறதால கொஞ்சம் டைம் எடுக்குது. ஸோ இதே மாதிரி அது நல்லா சூடாக இருக்கும்போது எல்லா லேயரும் வந்து போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 20 நிமிஷம் வச்சு எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து திக்காயிட்ருக்கும். அது சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் மெயின் வந்து உங்களுக்கு சுகர் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கணும். அண்டு ரொம்ப கொதிக்க வச்சிட்டிங்கன்னா நல்லா வராது. ஸோ பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான ஹாட் சாக்லேட் ஜெல்லி ரெடி ஆகிடுச்சு. உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. பாய்.